எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஜிஆர்டியோட டிஜிகோல்டு ஆப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது என்னடா ரூபாயை காமிக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் இதுக்கு முன்னாடி டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 500 ருபீஸ் அந்த மாதிரி 500 சேர்த்து வைப்பேன் நான். ஒரு 8000 சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு கிராம் காயின் வாங்கிடலாம் அப்படின்னு லாஸ்ட் இயர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த 8000 to 9000 இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 கிராம் ஆன்லைனில் தான் ஜிஆர்டியில் காயின் ஆர்டர் பண்ணுவேன். அதுவும் அச்சய திதி ஒட்டிலாம் பார்த்திங்கன்னா 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதிலலாம் ஒரு 3 கிராம் கிட்ட சேர்த்தேன். போன வருஷம் நியூ இயரே 2025 நியூ இயரே ஜிஆர்டியோட 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் ஒரு கிராம் காயின் வாங்கினதில் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி ஆன்லைனில் காயின் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் கோல்டு வாங்கினதுங்கிறதும் நான் ஜிஆர்டியில் தான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி வாங்கியிருந்தேன். நிஜமாகவே ஒரு அமோகமான தொடக்கமாக இருந்ததுங்க. நான் நிறைய என்ன ஆசைப்பட்ட ஒரு ஆன்டிக் பேங்கிள் வாங்குறது கூட இந்த காயின் யூஸ் பண்ணி தான் வாங்கினேன் நான். எந்த கடையில் ஆஃபர் போடுறாங்களோ அந்த கடையில் இந்த காயின் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ஜிஆர்டியில் உள்ள இந்த டிஜிகோல்டு மூலமாக நம்ம இந்த மாதிரி அமௌண்ட்டை எடுத்து வச்சு ஒரு காயின் வாங்குறத விட நம்ம டெய்லியுமே ஒரு 100 ரூபாயாக சேர்த்து 1 இயரில் நம்மளால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி அடுத்த நியூ இயருக்கு நம்ம அந்த கடையில் உள்ள ஆஃபரோடு சேர்ந்து ஒரு பொருளாவோ இல்லை ஒரு கோல்டு காயினாவோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒன்று விடாமல் பார்க்கலாம். எப்படி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், இதில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது, இதுக்கு கிஃப்ட் இருக்கா, இதுக்கு நம்ம ரெடீம் பண்ணுறப்ப கடையில் உள்ள ஆஃபர் அப்ளிகபிளா அப்படிங்கிற உங்களோட எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் விடை இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் தான் அவங்க ஆப் வெளியிட்ருக்காங்க. இன்றைக்கி December 25 கிறிஸ்மஸுக்கு தான் இந்த ஆப் அவங்க வெளியிட்ருக்காங்க. ஸோ ஆளாகவே நான் இதில் ஒரு 109 ரூபா சேர்த்து நான் இந்த டிஜிகோல்டை ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த டிஜிகோல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போதில் போத்தீஸ், தங்கமயில், என்ஏசி இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போதில் பீமா, மதுரை பீமாவில் கூட ஒரு டிஜிகோல்டு இருக்குன்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருந்தேன். ஸோ இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஜிகோல்டு அவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க, அதோடைய ப்ரொசீஜர் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், இதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. நான் டெய்லியுமே ஜிஆர்டி ஆப்பில் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு 10 o'clock போல் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி December 25 கிறிஸ்மஸ்க்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ தான் ஜஸ்ட்டு இந்த இன்ஸ்டா கோல்டு அப்படிங்கிற வார்த்தை கண்ணில் பட்டது. என்னடா இன்ஸ்டா கோல்டுன்னு இருக்கே, டிஜிகோல்டு மாதிரியா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 நான் பார்க்க ஆரம்பித்தேங்க. அப்போவே டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த இமேஜஸ்லாம். நீங்கள் ஜிஆர்டியோட ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் போனீங்கனாலே இந்த மாதிரி வருங்க. வர்றதில் நீங்கள் அதை சேவ் கோல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி வரும். அதில் டவுன்லோட் அவர் ஆப் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் பேயில் போய் இந்த மாதிரி வருங்க, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அப்படின்னு வரும். ஸோ அதை இன்ஸ்டால் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பில் போய் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இதுக்கு எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அது கோல்டாக சேவ் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணி நீங்களே ரீட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் மினிமம் 100 ருபீஸ்லேருந்தே இது சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனாலும் நீங்கள் சேவ் பண்ணலாம், எத்தனை தடவைனாலும் மினிமம் அமௌண்ட் ஆனால் 100 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஆல்ரெடி டிஜிகோல்டு போட்டு வரவங்களுக்கு தெரியும், நம்ம அதே கண்டிஷன், அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். அதே மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டுமே கன்வெர்ட்டட் இன்ட்டு கோல்டாக அக்குமுலேட் ஆகும், பெனிஃபிட்டும் கோல்டாக அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட லாக்இன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 330 டேஸு. இந்த ஸ்கீம் 330 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பெனிஃபிட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பொதுவாக டிஜிகோல்டு ஸ்கீம்னால் 75 டேஸாக பிரிப்பாங்க. பட் ஜிஆர்டியில்
120 டேஸ் 120 டேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு 120 டேஸ், அதாவது 4 மாதத்துக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் 7% வந்து நமக்கு கிரெடிட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 121லேருந்து 240 டேஸுக்கு வந்து 5% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 மாதம் நமக்கு தாராளமாக இருக்குங்க. நமக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு. மாதம் ஒரு 250 மில்லிகிராம் சேர்க்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 2 கிராம் வந்து தாராளமாக சேர்த்துடலாங்க. மொதல் 2 வந்து 120 டேஸ் 120 டேஸுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 241லேருந்து 300 டேஸ், அதாவது 60 டேஸுக்கு வந்து 3% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கோல்டாக தாங்க கன்வெர்ட் ஆகுது. லாஸ்ட்டு 30 டேஸுங்கிறது ஹோல்டிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து அந்த லாஸ்ட்டு 30 டேஸுக்குமே 1% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லா சிட் ஸ்கீமையும் கம்பேர் பண்ணும் போதில் இதில் வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதத்துக்கு நமக்கு நல்ல பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஸ்கீமில் வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்ததுங்க. அது எல்லாமே வந்து ஜிஆர்டி அடையார் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்க வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 300 டேஸ் வரையும் 3%, அந்த லாஸ்ட் 30 டேஸ்க்கு 1% பெனிஃபிட். ஆமாம் ஆமாம். ஓகே சார். கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமா எண்ட் ஆஃப் த ஸ்கீமில்? எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே. ஆனால் வேஸ்டேஜ் ஃபுல்லாக கொடுக்கணும். மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜிஆர்டியில் வந்து இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த 330 டேஸ் முடிகிறப்ப தீபாவளி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆஃபர் ஏதாவது இருந்தால் அது அப்ளிகபிளா சார் அந்த இதில் எடுக்கிறதுக்கு? வரும் மேடம், வரும். ஓகே. எதுவும் கிஃப்ட் எதுவும் உண்டா சார் அதுக்கு? கிஃப்ட் எதுவும் இல்லை மேடம். கிஃப்ட் எதுவும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ நீங்கள் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கடையில் கால் பண்ணி கேட்டுட்டேங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிஜிகோல்டுக்கு வந்து ஜிஆர்டியில் எந்த கிஃப்ட்டும் கிடையாது. அதே மாதிரி காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் வந்து எது எடுத்தாலுமே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணி ஆகணும். ஸோ 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம 360 டேஸ், நம்ம வந்து ஒரு 30 டேஸ் தான் ரெடம்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 360 டேஸுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து ரெடியூம் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்காரணம் கொண்டும் நமக்கு வந்து பணமாக திரும்ப கிடைக்காது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு காயினாவோ பொருளாவோ தான் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து கிராம்ஸ் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்களோ, இப்போ 4 கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு 4.5 கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ மீதி வந்து மில்லிகிராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு காயினாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்காரணம் கொண்டும் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்குள்ளே போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம சைன் அப் பண்ணி எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்தே அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் ஜிஆர்டியோட ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே சிட்டு போட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிட்டோடு சேர்த்து இந்த டிஜிகோல்டு சேவிங்ஸும் நமக்கு வரும்போதில் நம்ம ஒரு நகை வந்து பெரிய நகை சூஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எந்த கடையில் சிட்டு போடுறீங்களோ அங்கே டிஜிகோல்டு இருந்தால் அந்த டிஜிகோல்டில் சேவ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து இந்த டிஜிகோல்டு ஏற்கனவே ஜிஆர்டியில் ஒரு சிட்டு போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஜிகோல்டையும் சேர்த்து நான் இப்போ ஆரம்பிக்கிறதா அப்படியே தான் வீடியோவில் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணது இப்படி தாங்க ஸ்க்ரீன் இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் காமிக்குங்க. ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான் அப்படின்னு ஒன்று காமிக்கும், இன்னொன்று டு மேக் ஏ பேமெண்ட்டுன்னு காமிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான் அதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுமே என்டர் மொபைல் நம்பர்னு காமிச்சது, லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்துருந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணுறப்ப என்ன சொல்லிடுச்சுன்னா மொதல் சைன் அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது. ஸோ கீழே அந்த லாகின் வித் பாஸ்வேர்டு கீழே சைன் அப்னு ஒன்று இருக்கும், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதும் வெல்கம் அப்படின்னு போட்டு என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்ததுனால அது வந்து அங்கே ஸ்க்ரீனில் தெரிஞ்சதுங்க. ஸோ அதனால் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே அவங்க கேட்டிருப்பாங்க ஃபுல் உங்கள் நேமு, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, நாமினி அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். 8 லெட்டர்ஸ் கொண்ட பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ இதில் இந்த மாதிரி பக்கத்தில் வந்து அந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கோங்க, அது வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது தான். உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பர் இதெல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த பேங்க்கு நேமு, பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு இதிலலாம் அந்த ஸ்டார் போடலை. ஸோ நான் அதனால் அதெல்லாம் ஃபில் பண்ணலைங்க. உங்களுக்கு தேவைன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. நான் பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல.
ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுக்கணுங்க. ஒன்ஸ் வந்து ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 3 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்கங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் போகும். ரிஜிஸ்ட்ரேஷன், பிளான் நேம், ஜிஆர்டி, இன்ஸ்டா கோல்டு, பேசிக் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேங்க் டீட்டெயில்ஸ்னு 3 கேட்குங்க. ஃபஸ்ட்டு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனில் இன்பில்ட்டாக உங்கள் மொபைல் நம்பர் வந்து அதுவே வந்துருங்க. அப்புறம் நேமும் வந்து கொடுத்துருக்கீங்க, அதனால் வந்துடும். ஐடி ப்ரூஃப் டைப் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எலெக்ஷன் ஐடி, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இந்த மாதிரி நிறையா காமிக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஐடி நம்பர் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில். நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே இருக்குங்க. நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷனுங்கிறதுக்கு கீழே போயிருங்க. ஸோ அதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஆனிவர்சரி டேட்டு, அப்புறம் அட்ரஸ்ஸு அதெல்லாம் கேட்கும். பட் அட்ரஸ்லாம் நம்ம இன்பில்ட்டாக ஃபில் பண்ணியிருக்கனால அதுவே ஃபில் ஆகி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் நான் எந்த பேங்க் இன்ஃபர்மேஷன், பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுக்கலங்க. ஐ அக்செப்ட் யுவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறத கிளிக் பண்ணி ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். கங்க்ராச்சுலேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், யுவர் வே டு கோல்டன் ஃபியூச்சர் அப்படின்னு வரும். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தாங்க ஃப்ரண்ட் பேஜ் வந்து காமிக்கும் உங்களுக்கு. அதில் வந்து டுடேஸ் கோல்டு ரேட் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ கீழே வந்து ஜாயின் நியூ ஜிஆர்டி கோல்டு பிளான் இருக்குல்ல, அது கீழே மேக் ஏ பேமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் காமிக்குது. நம்மளுடைய சிட்டுக்கான நம்பர் வந்து எனக்கு GG183 சம்திங் போட்டிருந்தது. ஸோ என்னோடய நேமு, அந்த ஸ்கீம் நேமு அந்த மாதிரி வந்திருக்கு. வியூ டீட்டெயில்ஸு, பே நவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதில். ஸோ அந்த பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேமெண்ட் பேஜுக்கு போகுதுங்க. இதில் வந்து காமிக்குது எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது. மினிமம் வந்து 100 ருபீஸ் வந்து. ஸோ இதில் வந்து நான் போடுறப்ப 100 ரூபா அப்படின்னு போடுறப்ப எனக்கு வந்து 8 மில்லிகிராம் பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் வந்து தான் ஆட் ஆன மாதிரி காமிச்சது. ஸோ நான் வந்து அதனால் 108 ரூபா அந்த மாதிரி போட்டு பார்க்குறப்ப 109 ரூபா அப்படின்னு போடுறப்ப 9 மில்லிகிராமும் 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக ஆட் ஆச்சுங்க. ஸோ நான் வந்து யூபிஐ அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜிபே பண்ணிட்டேங்க. ஸோ ஜிபே பண்ணதுமே வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துருச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கீழே வரும் டவுன்லோட் ரிசிப்ட்டு, இல்லை அதுவே ஓகே அப்படின்னா அந்த ஓகேவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பேமெண்ட் பேஜ் இதில் போய் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுங்கங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ எனக்கு கிளிக் பண்ணப்போ கீழே காமிச்சது, இதில் காமிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆரோ மார்க் பட்டனு, அதை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணேங்க. கிளிக் பண்ணதும் ரெஃப்ரெஷ் ஆகி எனக்கு இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 109 ரூபா போட்டிருக்கேன் அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 9 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிருக்கு. ப்ளஸ் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கு எனக்கு. பட் இதில் வந்து இந்த ஆவரேஜ் வெயிட்டு அந்த மாதிரி எதுவுமே காமிக்கலைங்க. இன்னும் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஆப் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. அந்த நம்ம வந்து ரொம்ப மெனக்கெடலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப உங்களுக்கு இஷ்டம்னா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. எதுக்கெல்லாம் ரெட் மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெட் கலரில் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மெயினாக இந்த வீடியோவுக்கு வந்து ஹைப் பண்ண மறக்காதீங்க. நான் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இருந்து இந்த புது டிஜிகோல் ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பித்து உங்களுக்கு வீடியோ போட்டதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ இந்த 2026 தங்க விலை பீக்கில் போகுதோ இல்லையோ, நம்மளோட சேவிங்ஸ் கண்டிப்பாக பீக்கில் போகுங்க. ஸோ அந்த மோட்டிவேஷனோட எல்லோரும் சேவ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறையா பேரை ரீச் பண்ணும் அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026ங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல செல்வமும் சேர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.